ஹேமதா மன்னகி சுபாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதா அது பெத்தல ஹேமதா மன்னகி சுபாலனாக பிறந்து விட்டாரு. செய்தி சொல்ல யாரும் இல்ல வேததூதன் தான், வழிகாட்ட யாரும் இல்ல நட்சத்திரம் தான். செய்தி சொல்ல யாரும் இல்ல தேவதூதன் தான், வழிகாட்ட யாரும் இல்ல நட்சத்திரம் தான். அது பாடி முதல் கூட்டம் சூழ்ந்து நிற்கிறார். அது பெத்தல ஹேமதா மன்னகி சுபாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதா அது பெத்தல ஹேமதா மன்னகி சுபாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊர்தான் பெத்லஹேமுக்கு Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Dashing through the snow in a one-horse open sleigh. Oh, the music goes, laughing all the way. Bells on bobtail ring, making spirits bright. What fun it is to ride in a sleigh of such delight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Hey, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. சின்ன ஊர்தான் பெத்லஹேமுக்கு போய் குழந்தை பாலகரை பார்த்து வந்த குழந்தைகள் அவருக்கு கொடுத்த மகிழ்ச்சி அளவிட முடியாது. பெற்றோர் முகத்திலே வந்திருந்த ஊரிப்பை பார்த்தோம் என்றால் அது மிக மிக அருமையாக இருக்கின்றது. குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இறங்குங்கம்மா. அடுத்ததாக வருவது பிகினர் டான்ஸ், தூதன் பாடும் பாட்டு.
எங்களை மகிழ்வித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து ஆசிரியர் பாடல். அது
பாலனாக மனுவேலனாக மண்ணுலக மக்களை மீட்க வந்த இயேசுபிரானை பாராட்டி பாடிய ஆசிரியருக்கு நன்றி பாராட்டுகின்றோம். தொடர்ந்து வருவது பிரைமரி வாய்ஸ் டான்ஸ். இயேசுவை வாழ்த்தி பாடுவோம். இயேசுவை வாழ்த்தி பாடுவோம். சீக்கிரமா வாங்க, வேகமா. டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்பா போட்டு ஏசப்பாவை நான் பார்த்திட்டு இருப்போம். சில்ல சில்லுன்னு கில்டா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம். உன்னத தேவனவர் உலகையாள் ராஜா அவர். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத தேவன் இவர். அணுக்குள்ள பாவம் நீக்கும் மன்னாதி மன்னனிவர். மறுபடி வரப்போகும் மாறனாதான் இவர். மாறனாதான் இவர். సింహాసనంపై ఆసీనుడవైన గొప్ప దేవుడా, అత్యున్నతమైన సింహాసనంపై ఆసీనుడవైన గొప్ప దేవుడా, తేజోమయుడా రక్షణకర్త నీవే నా దేవుడవని కీర్తింతును. తేజోమయుడా రక్షణకర్త నీవే నా దేవుడవని గర్పతును. యేసే మార్గం యేసే, సత్యం యేసే, జీవం యేసే, సర్వం యేసే. మార్గం యేసే, సత్యం యేసే, జీవం యేసే, సర్వం.
பிறந்து விட்டார். தாழ்த்தப்பட்ட கிளி என்றார் நம்ம கடவுள் பிறந்து விட்டார். ஜிங்கிளு மிங்கிளு ஆட்டுக்கிட்டார் நம்ம மீட்பு பிறந்து விட்டார். தாழ்த்தப்பட்ட கிளி என்றார் நம்ம கடவுள் பிறந்து விட்டார். நம்மளோட உள்ளத்தில் இயேசு உதித்தார். மனதின் இருள்கள் மறைந்திடுமே. நம்மளோட சிந்தையில் இயேசு பூத்தார். நம் வாழ்வின் சாபங்கள் மறந்திடுமே. கொண்டாடி வாழ்த்திடுவோமே நம் இயேசுவை. கொண்டாடி மகிழ்ந்திடுவோமே. கொண்டாடி வாழ்த்திடுவோமே நம் இயேசுவை. கொண்டாடி மகிழ்ந்திடுவோமே. அமைதியாக நிற்க வேண்டிய அமைதியாக இருந்து, குதிக்க வேண்டிய இடத்தில் அழகாகவே குதித்து எங்கள் உள்ளத்திலெல்லாம் எங்கள் நிழல் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். தொடர்ந்து வருவது நர்சரி பிள்ளைகள் வசனம் குரல். இதோ எல்லா ஜனக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாக. லூக்கா 2:40. அவர் தமது ஜனங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். மெத்தையும் 10:2 மேற்பதான் இருக்கிறார். நான் தாட்சி அடையேன். கர்த்தாவை சொல்லும் அடியும் கேட்கிறேன். 1 சாமுவேல் 3:9. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37. இந்த கட்டளையை கிறிஸ்துவனையற்ற அனைத்து தாவீதின் உள்ளே பயணித்தார். லூக்கா 2:13. குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அருமையான மழலை ஒளியில் ஜீவ வார்த்தைகளை கேட்பது எவ்வளவு இனிமை பயக்கின்றது. குழந்தைகளுக்கும் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் நன்றி பாராட்டுகின்றோம். தொடர்ந்து வருவது ஜூனியர் கேர்ள்ஸ் டான்ஸ். உலகிற்கெல்லாம் ஒரு நற்செய்தி. மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, உலகுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி.
நற்செய்தி உலகுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி உலகுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி பெத்லகேமின் பனிரவில் குழந்தையாய் ஒரு நற்செய்தி பெத்லகேமின் பனிரவில் குழந்தையாய் ஒரு நற்செய்தி Gloria, my fancy say your Gloria, my fancy say your Gloria, Gloria, happy birthday Jesus, உலகுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. தேடி வந்தாரே வானதூதர் மரியே நீ அருள் பெற்றவரென்றார். தேடி வந்தாரே வானதூதர் மரியே நீ அருள் பெற்றவரென்றார். யூத குலமே காத்திருந்த மெசியா பிறப்பான செய்தி யூத குலமே காத்திருந்த மெசியா பிறப்பான செய்தி Gloria, my fancy say your Gloria, my fancy say your Gloria, Gloria, happy birthday Jesus, உலகுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. விண்ணில் தாரதம் கிழக்கே தோன்றிட ஞானிகளும் அருந்தியத்தாரே. விண்ணில் தாரதம் கிழக்கே தோன்றிட ஞானிகளும் அருந்தியத்தாரே. வெள்ளை இரவு மாட்டுத் தொழுதில் மெசியா பிறந்தார் நற்செய்தி. வெள்ளை இரவு மாட்டுத் தொழுதில் மெசியா பிறந்தார் நற்செய்தி. Gloria, my fancy say your Gloria, my fancy say your Gloria, Gloria, happy birthday Jesus, உலகுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி 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 பெத்லகேமின் பனிரவில் குழந்தையாய் ஒரு நற்செய்தி பெத்லகேமின் பனிரவில் குழந்தையாய் ஒரு நற்செய்தி Gloria, my fancy say your Gloria, my fancy say your Gloria, Gloria, happy birthday Jesus. உலகிற்கெல்லாம் ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பதை மிக அழகாக நேர்த்தியாக ஆடி காட்டிய குழந்தைகளுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். தொடர்ந்து மைம் மௌன நாடகம் ஜூனியர் பாய்ஸ்.
முதலாவது நம்மிடையே வருவது துக்கம். துக்கம் நம் அனைவரது வாழ்விலும் ஒரு பெரும் பங்காற்றுகிறது. இவ்வுலகில் துக்கம் இல்லாத ஒரு மனிதனை கண்டுபிடிப்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. இரண்டாவதாக நம்மிடையே வருவது பேராசை. நிறைவே இல்லாத ஒரு மனதை உருவாக்குவதே பேராசையின் குணமாக உள்ளது. ஆசை என்பது அனைவரது வாழ்விலும் இருக்கும் ஒரு குணம். ஆனால் அதுவே அதிகமானால் பேராசை என்னும் வலையில் விழுந்து விடுகிறோம். மூன்றாவதாக நம்மிடையே வருவது பயம். ஒரு மனிதனின் வாழ்வில் கருவறையில் இருந்து கல்லறை வரை பயம் என்பது ஒருவரை ஆட்கொண்டு கொண்டேதான் இருக்கிறது. நான்காவதாக நம்மிடையே வருவது மன அழுத்தம். இக்காலகட்டத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மன அழுத்தம் என்னும் கொடிய நோயால் அனைவரும் பாதிக்கப்படுகின்றனர். ஐந்தாவதாக நம்மிடையே வருவது பெருமை. பெருமையும் பொறாமையும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. ஒரு மனிதனிடத்தில் எப்பொழுது பொறாமை என்ற ஒரு குணம் வருகிறதோ அப்பொழுதே பெருமை என்ற அற்ப குணமும் வந்துவிடுகிறது. ஆறாவதாக நம்மிடையே வருவது வெறுப்பு. ஒரு மனிதன் எப்பொழுது சக மனிதர்களையும் தன் உறவுகளையும் நேசிக்க மறுக்கிறானோ அப்பொழுதே அவன் ஒரு கொடிய மிருகமாக மாறிவிடுகிறான். இவர்களின் இந்த தீய உணர்வுகளை கிறிஸ்து பிறப்பின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை மாற்ற வருகிறார் தேவனுடைய ஊழியர். ஊழியர் வந்து வசனத்தை சொல்லும் போது அனைவரும் நிராகரிக்கிறார்கள். ஆனாலும் மனம் தளராத ஊழியர் கர்த்தரிடத்தில் ஜெபித்து மீண்டுமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க சொல்கிறார். ஊழியர் இயேசு எதற்காக பிறந்தார் என்பதை தேவ வசனத்தை கொண்டு பேசுகிறார். ஊழியர் இயேசு எதற்காக பிறந்தார் என்பதை தேவ வசனத்தை கொண்டு பேசுகிறார். எரேமியா 31:13 படி, நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற தேவ வசனத்தை கூறியவுடன் துக்கமான மனிதர் தேவ ரட்சிப்பை பெற்று சந்தோஷமாக மாறிவிடுகிறார். அடுத்ததாக ஊழியர் பேராசை கொண்ட ஒரு மனிதரை சந்திக்கிறார். ஆனால் அவரால் நிராகரிக்கப்படுகிறார். இப்பொழுது ஊழியர் பயம் நிறைந்த ஒருவரை சந்திக்கிறார். அவரிடத்தில் உபாகமம் 31:8 படி, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இந்த வார்த்தையை கேட்டவுடன் நம்பிக்கையும் மனதைரியமும் கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது மீண்டுமாக பேராசை கொண்ட மனிதரை சந்திக்கிறார். லூக்கா 12:15 படி, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். 2 கொரிந்தியர் 9:7 படி என்று மீண்டுமாக ஊழியர் பேராசை கொண்ட மனிதரை சந்திக்கிறார். அவரிடத்தில் லூக்கா 12:15 படி, பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். 2 கொரிந்தியர் 9:7 என்ற வசனத்தில் கூறியுள்ளபடி தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தார் என்ற வசனத்தை கூறியவுடன் பேராசை கொண்ட மனிதன் கொடுக்கும் குணம் கொண்டவராக மனம் மாறினார். அடுத்ததாக ஊழியர் மன அழுத்தம் நிறைந்த ஒருவரை சந்திக்கிறார். அவரிடத்தில் எசாயா 26:3 படி, உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று கூறி அவரிடத்தில் சமாதானத்தை ஏற்படுத்தினார். அடுத்ததாக ஊழியர் பெருமை கொண்ட மனிதரை சந்திக்கிறார். ஆனால் அவரோ ஊழியரை வெறுத்து ஒதுக்குகிறார். பின்னர் ஊழியர் அவருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறார். அதன்பின் மறுபடியும் அவரிடத்தில் சென்று தேவ வசனத்தை அறிவிக்கிறார். யாக்கோபு 4:6 படி, தேவன் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று கூறியவுடன் அவர் ரட்சிக்கப்பட்டு மனிதாபிமானம் கொண்ட ஒரு மனிதராக மாறிவிடுகிறார். அடுத்ததாக ஊழியர் வெறுப்பும் கோபமும் மிகுந்த ஒருவரை சந்திக்கிறார்.
அவரிடத்தில் 1 யோவான் 4:7 படி, பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் என்று கூறியவுடன் அவன் அன்பானவனாக மாறிவிடுகிறார். இப்படியாக எல்லா தீய குணங்களும் கிறிஸ்து இயேசுவின் பிறப்பால் நற்குணங்களாக மாறியது. 1 தீமோத்தேயு 2:4 படி, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் மானிடராக பிறந்து இவ்வுலகத்தை ரட்சித்தார். வித்தியாசமான படைப்பு, சிறப்பான நடிப்பு, அலங்காரம் அழகானது. மனிதனுடைய வாழ்க்கையை அழுத்திக் கொண்டிருக்கும், இல்லை என்றால் அமைதியற்ற சூழலில் நடத்தி கொண்டிருக்கும் துக்கம், பேராசை, மன அழுத்தம், பயம், பெருமை, பொறாமை, வெறுப்பு, கோபம் அனைத்தும் இன்று நீங்கினால் ஆண்டவரின் பிறப்பு மகிழ்ச்சியை உண்மையாகவே தர முடியும். அழகான முறையில் வேத அவசரங்களை எடுத்துக்காட்டி நடிப்பை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். தொடர்ந்து வருவது டான்ஸ் பிரைமரி கேர்ள்ஸ். நானும் நீயும் பாடுவோமா?
நானும் நீயும் பாடுவோம் என்று ஆர்ப்பரித்து அழகாக ஆடிய குழந்தைகளுக்கு நன்றி. தொடர்ந்து வருவது இன்டர் பாய்ஸ் ஸ்கிட் வாட் இஸ் கிறிஸ்மஸ். சபபாபா, எவ்வளோ நாளாச்சு ஜீசஸோட பிறந்தநாள் கொண்டாடி, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல. டேய் வாங்கடா, உங்க அம்மா அப்பாலாம் காசு கொடுத்துருக்காங்கல்ல, அதை வச்சு பேக்கரியில் போய் ஒரு கேக் கட் பண்ணிடுவோம்டா, வாங்கடா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Jesus. Happy Christmas, Ram. Happy birthday to you. சரி வாங்கடா, நாங்கள் வச்சிருக்க காசு வச்சு ஏசப்பாக்கு வாங்கியிருக்க கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுப்போம். சபவா, ஏசி பெட்டியில் ஏறி சென்னை வந்து திண்டுக்கல் போய் சேலத்துக்கு போய் எந்த இடத்துலையுமே ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கிடைக்கல. கடைசியாக ஒரு இடத்துல ஸ்மார்ட் வாட்ச் கிடச்சிச்சு. இந்தாங்க ஜீசஸ், இந்த ஸ்மார்ட் வாட்ச் எதுக்கு தருமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறாங்கல்ல, அவங்க எத்தனை மணிக்கு ப்ரேயர் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ப்ரேயர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த வாட்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்ல, அதனால நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தந்திருக்கேன். அது என்னன்னு தெரியுமா? அதுதான் லேப்டாப். அது எதுக்குன்னு தெரியுமா? இதில் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல, அதுக்கு தான் இந்த லேப்டாப். இதில் நீங்கள் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அவங்களோட நேம், டேட், டைம், அவங்க என்ன ப்ரேயர் பண்ணுறாங்கன்னு இதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஜீசஸ். இந்தாங்க ஜீசஸ். ஜீசஸ், நான் உங்களுக்கு யாரும் வாங்காத கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம். நானே சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களை பார்க்குற இடத்துல எல்லாம் நீங்கள் செருப்பு இல்லாமல் தான் இருக்கீங்க. அதனால உங்கள் காலில் முள், கல் எல்லாம் குத்தும். அதனால் இந்த செருப்பை போட்டுக்கோங்க. இதை போட்டிங்கன்னா உங்கள் காலில் எந்த செருப்பும் கொட்டாது. உங்களுக்கு சாதாரண செருப்பு இல்லாமல் நல்ல கம்பெனி செருப்பான பேட்டா செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜீசஸ், ஜீசஸ், நீங்கள் இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தீங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்கல்ல. ஜீசஸ், நீங்கள் இந்த உலகத்துக்கு பாவிகளை ரட்சிக்க தானே வந்திருக்கீங்க. அதனால உங்கள் பிறந்த நாள் அன்னைக்கு மனம் திரும்பின ஒரு ஆத்மாவை உங்கள் பரிசாக கொண்டு வரேன் ஜீசஸ். இந்தாங்க ஜீசஸ். பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார்
நாமும் இக்காலகட்டத்தில் ஆடல், பாடல், கேக் கட் பண்ணுதல், ஏழை எளிய மக்களுக்கு உதவுதல் போன்ற செயல்கள் மட்டும்தான் கிறிஸ்மஸ் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான கிறிஸ்மஸ் என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். மத்தேயு 1:21 இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. பாவிகளை மீட்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற நாம் மனம் மாற்றம் பெற்ற ஒரு புதிய ஆத்துமாவை ஆண்டவரிடம் கொண்டு வந்து படைப்பது நம் ஆண்டவரின் பார்வையில் விலை மதிப்பு மிக்கது. நாம் நமக்காக பொன்னோ வெள்ளியோ ஆஸ்தியோ குவித்து வைப்பதை காட்டிலும் கிறிஸ்துவுக்காக ஒரே ஒரு ஆத்துமாவை ஆதாயம் செய்வதே அதிக மகிழ்ச்சி தரும். எனவே நாமும் இந்நாளில் இவ்வருட கிறிஸ்துமஸ் காலத்தில் ஒரு புதிய ஆத்துமாவை ஆண்டவருக்கு பரிசாக அளிக்க முற்படுவோம். சிந்திப்போம், செயல்படுவோம். விஷ் யூ ஆல் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும் என்பதை கிறிஸ்துமஸ் தினத்தின் செய்தியாக கொடுத்த இன்டர் பாய்ஸ்க்கு நன்றி கூறுகின்றோம். தொடர்ந்து வருவது ஜூனியர் கேர்ள்ஸ் கோலாட்டம்.
பழமைக்கு பழமையாய் புதுமைக்கு புதுமையாய் எங்கள் ஓய்வு நாள் பள்ளி மாணவர்கள் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கோலாட்டத்தை கூட கைவிடாமல் நம்மை எல்லாம் கோலாட்டத்தோடு பெத்லகேமுக்கு அழைத்து சென்று ஆர்ப்பரித்து பாடினார்கள். நல்ல செய்தியை சொன்னார்கள். அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். தொடர்ந்து வருவது இன்டர் கேர்ள் ரீசன் ஃபார் த சீசன். குறுநாடகம் ரீசன் ஃபார் த சீசன். இந்த குறுநாடகத்தில் கிறிஸ்மஸ் ட்ரீ மற்றும் அதில் உள்ள டெக்கரேஷன்ஸும் பேசிக்கொண்டால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கற்பனை, வாருங்கள் காணலாம். கிறிஸ்மஸ் ட்ரீயாக ஜெனி, ஸ்டார் ஹிபா, ஏஞ்சல் ஜெஃபி, பெல் ஜெனிஃபர், கேண்டிகன் ஜெனிஃபா, கேண்டில் ஏஞ்சல் ஜெபிஷா, கார்டாக மர்சி, கிஃப்ட் பிளஸ்ஸி ஆகியோர் பங்கு பெறுகிறார்கள். கண்டு கழியுங்கள். காட்சி 1, ஸ்டார் ஏஞ்சல் ட்ரீ. ஓ சாண்டா கிறிஸ்மஸ் ட்ரீ, ஆஹாஹா ஓஹோஹோ. நீ எதுக்கு இவ்வளோ சந்தோஷமா பாடிட்டு இருக்க? சும்மா தானே இங்கே நின்றுட்டு இருக்க? ஆமா, ஆனா நான் இங்க இருக்க எல்லாருக்கும் இந்த சீசனோட ரீசனை சொல்றேன். அது என்ன சீசன்? மறந்துட்டியா? சரி விடு. ஆமா, நீ ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? அதுவா, அந்த ஏஞ்சல் மேல எனக்கு ரொம்ப கோபமா வருது. அவ எனக்கு ஒரு கை உடைஞ்சதுனால என்ன குப்பை தொட்டியில போட்டுருவாங்களாம். அவ தான் ட்ரீல மெயின் அட்ராக்ஷன்னு சொல்றா. ஹலோ, உங்க 2 பேருக்குமே தெரியும் இங்க நான் தான் மெயின் அட்ராக்ஷன்னு. நாங்கெல்லாம் இல்லைன்னா நீ வெறும் பச்சை மரம் தான், ஞாபகம் வச்சுக்க. ஹே ஸ்டார், இங்கே தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ எதுக்காக என்ன தேடுற? என் தலை மேலே வைக்கிற ஹேலோவை நீ எங்கே தொலைச்ச? அதை சீக்கிரமாக எனக்கு கண்டுபிடிச்சிட்டா. ஓ அதுவா, அது வேக்யூம் கிளீனரா போயிடுச்சு. இப்போ என்ன பண்றது? போச்சா? ஏஞ்சல் எங்க போற? ஹாய் ட்ரீ, எப்படி இருக்க? இது எவ்வளோ சந்தோஷமான நாள்ல. ஹாய் காட், உன்னை யாரும் எங்க எல்லாரையும் சந்திக்க அனுப்புனது? நான் ஒரு ஜாலி பர்சன், அதனால எல்லார்கிட்டையும் எனக்கு பேச பிடிக்கும். ட்ரீ, நீ ரொம்ப சூப்பரா இருக்கப்பா. தேங்க்யூப்பா, ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு? என்னப்பா நீ ட்ரீ நீ காட், எனக்கு கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? கிறிஸ்மஸ்னாலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்ல சுற்றி இந்த ட்ரீல தொங்க விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பிள்ளை கையில கொடுத்துருவாங்க. அது சப்பி சப்பி சாப்பிட்டே பிடிச்சிரும். நான் என்னப்பா பண்ணேன்? ஹலோ, என்ன கூப்பிட்டீங்களா? கிஃப்ட், உன்னோட ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்குப்பா. நீ எப்படி இருக்க கிஃப்ட்? இவனுக்கு என்ன, எப்ப பாரு பெருமை பேசிக்கிட்டே இருப்பான். என்ன மாதிரி அழகா இருந்தா தாழ்மையா அப்படி இருக்க முடியும்? உண்மையா சொல்றேன். இரு உன் வாயில டேப் போட்டு ஓட்டுறேன். ட்ரீ, உனக்கு தெரியுமா என்னோட டேப் இன்விசிபிள் டேப். என்னோட பேப்பர், என்னோட ரிப்பன் குவாலிட்டி எல்லாமே பெஸ்ட்டு தான். மாலில் போய் கிறிஸ்மஸ் சீலில் வாங்கினது. எனக்கு எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருக்க பிடிக்கும். ஹலோ கேட்டிங்களா? இந்த ட்ரீ தனக்கு தானே பாடிட்டு இருக்கு. இந்த உடஞ்சி போன ஸ்டார் ஒரே சோகம். ஏஞ்சல் ஹலோவை தொலைச்சிருச்சு. இந்த கார்டு எல்லார்கிட்டையும் முக போடுறதே வேலை. அப்புறம் இந்த கிஃப்ட்டு ஒரே பெருமை தான். அப்புறம் அந்த கேண்டி ஒரே சோகப்பாட்டு பாடிட்டு இருக்கு. நீ வழக்கம் போல ஊருக்கதையை தானே பேசிட்டு இருக்க. நான் ஒன்றும் ஊருக்கதை பேசலாம், மூஞ்சிக்கு நேராக தான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாரையும் பற்றி பேசினா அது ஊருக்கதை தானே. நீ ஒன்றும் கவலைப்படாத பேர், யாருக்குமே உன்னை அப்ரிஷியேட் பண்ண தெரியல. நீ வா, நம்ம பேசிட்டே போகலாம். கேண்டி, உனக்கு எதுவும் வேலை இல்லையா? கிறிஸ்மஸ் ஆச்சு, நிறைய வேலை இருக்கும்ல. ஆமாப்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். இனி என்ன நடக்க போதோ தெரியல. I'm going to let it shine, let it shine, let it shine. யாருப்பா நீ? புதுசா இருக்க. என் பேர் தான் கேண்டில். இந்த குடும்பம் ஒவ்வொரு வருஷம் ஒரு புது அட்ராக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நான் தான் புது அட்ராக்ஷன். எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ இங்க எப்பவுமே நான் தான் மெயின் அட்ராக்ஷன், புரியுதா? எனக்கு தெரியும் பாட்ரி, நீ எவ்வளோ ஸ்பெஷல்னு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே வா. சரி, உன்னோட ஸ்பெஷலை பற்றி கொஞ்சம் சொல்கிறியா? பரவாயில்ல, நீயே சொல்ல. நீ எப்பவும் பச்சை பசேல்னு இருக்கிற பச்சை நிறம். பச்சை நிறம் செழிப்பையும் வளர்ச்சியும் நித்திய ஜீவனையும் குறிக்கும்.
நித்திய ஜீவனா? அது எப்படி கிறிஸ்மஸ்ல? நித்திய ஜீவனை கொடுக்கறதே ஏசப்பா தான். ஏசு சுவாமி பிறந்த தினம் தான் கிறிஸ்மஸ். சூப்பரா சொன்னப்பா. கேண்டில் கேண்டில், நீ மத்த எல்லாரும் மீட் பண்ணிட்டியா? நானே இப்பதான் வந்திருக்கேன். ஆமால. சரி, கேன் இங்க தானே இருந்தா, எங்க போனா? சரி, காடையாவது கூப்பிடும். காட். என்னாச்சு ட்ரீ? என்ன கூப்பிட்டியா? இது யாரு? உன்னோட புது ஃப்ரெண்டா? ஹாய், நான் தான் கார். ஹாய், நான் தான் கேண்டில். நான் தான் இங்க இருக்க எல்லாருக்கும் விஷ் பண்றவன். நீ பிரைட்டா அழகா இருக்கப்பா. தேங்க்யூப்பா. உன்னை மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். காட், நீ போய் மத்த எல்லாரையும் கூட்டிட்டு வா, கேன்ல மீட் பண்ணட்டும். சரிப்பா. ஏஞ்சல், பெல், ஸ்டார், கேண்டி கேன் எல்லாரும் வாங்கப்பா. என்னப்பா செலிப்ரேஷனுக்கு இன்னும் டைம் ஆகலையே? நானும் பெல்லும் சும்மா பேசிட்டு இருந்தோம். அடடே, ஒரு புது அட்ராக்ஷன்னு சொன்னாங்களே, அது இவ தான் போல. எனக்கு தெரியும் பெல்லுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு. அது எல்லாரோட கலகலப்பா பேசிட்டே இருக்குது தானே. அது எனக்கு முக்கியமான வேலைன்னா சொல்ற. ஆனா ஆமாப்பா, நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லையா? எல்லா சர்ச்சிலையும் உன்னை சத்தமா அடிப்பாங்க. எல்லா பெல்ஸும் உன்னை மாதிரி ஜிங்கிள் ஆவாங்க. ஐயோ, அவ்வளோ அவ வாயும். பெல்லு சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியாம பேசிடும். சரி விடுங்களேன். ஆமாப்பா, நான் சந்தோஷத்துல எதை பேசுறேன்னு தெரியாம பேசிடுறேன். இனி அப்படி இருக்க மாட்டேன். நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் சொல்வேன். கேண்டில், இந்த கிஃப்டோட வேலை என்னன்னு சொல்ல. ஹலோ, நாங்கள் வேலையெல்லாம் செய்ய வரல. எல்லாரும் பறவைக்கும் அழகா தெரிய மட்டும்தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லைப்பா, கிஃப்ட்டு நீ தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த மற்றும் உயர்ந்த கிஃப்டை நீ தான் குடிக்கிற. அது என்ன மிக சிறந்த உயர்ந்த கிஃப்ட்? அது நமது பிதாவாகிய ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட்டு. அது நம்ம ஏசப்பா தான். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம். ஆனால் அதில் இருக்கிற பேப்பரோ அல்லது போவோ முக்கியம் இல்லை. அது அன்புனால நிறைஞ்சிருக்குதா, அதுதான் முக்கியம். தேங்க்ஸ்பா கேண்டில். யாராவது கேனை பார்த்தீங்களா? எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? இது யாரு? எனக்கு ஒரு கை உடஞ்சதுனால புது ஸ்டார் வாங்கிட்டாங்களா? ஸ்டார், உன்னோட இடத்த நான் எப்படி பிடிக்க முடியும்? சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டி ஏசப்பாவை சந்திக்க வச்சதே நீ தானே. இன்னும் இந்த உலகத்துக்கு ஒளியை குறிக்கிறதும் நீ தான். அது தெரியுமா? தெரியும். அப்போ நீ எதுக்கு? நான் இங்க இருக்கிறேன்னு அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு நம்புறேன். ஆனா அதை நீங்க யாராச்சும் சொன்னால் நல்லா இருக்கும். கேண்டி கேன் இருந்தா சொல்லியிருப்பான். ஆனா அவன் எங்க போனானே தெரியல. வாங்க, நம்ம எல்லாரும் போய் அவளை தேடுவோம். கேண்டி கேனை காணும். சரி, நான் ரொம்ப செல்ஃபிஷ். என் தலை மேலே இருக்கிற ஹேலோவை நினச்சிட்டு, ஆனால் என் ஃப்ரெண்டு கேண்டியை தேடாமல் விட்டுட்டேன். அவள் மட்டும் இங்கே இருந்திருந்தா அவளை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஆடு மேய்ப்பர்கள் யூஸ் பண்ணுற தடி தான் அவளை குறிக்கும்னு சொல்லியிருப்பேன். அவள் மேலே உள்ள சிவப்பு கோடுகள் ஏசப்பா நம்மளுக்காக சிந்தின ரத்தம்னு சொல்லியிருப்பேன். அவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எங்கே போனானே தெரியல. ஹே கேண்டி, இங்கே தான் இருக்கியா? நீ எங்கே போயிருந்த? உனக்கு ஒன்றும் ஆகலையே. எனக்கு ஒன்றும் ஆகலைப்பா. நான் உனக்காக ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் அது லைட்டாக பெண்டாக இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இந்தப்பா. ஹலோ. ஹே, தேங்க்ஸ்பா கேண்டி. அப்புறம் கேண்டி, உன்னை எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நிஜமாக தான் சொல்கிறியா? என்னால் ரொம்பவே மிஸ் பண்ணாங்களா? அட ஆமாப்பா, புதுசாக கேண்டில் வர வந்திருக்கா. வா போய் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் தேடியாச்சு. யாராவது கேனை பார்த்தீங்களா? நீ இல்லைப்பா. இந்த கேண்டி எங்கே தான் போய் தொலைஞ்சாலோ. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு. கேன், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. ஏஞ்சல், உன்னோட ஹேலோ கிடைச்சிருச்சா? நான் தான் அதை தொலைச்சிட்டேன். சாரி. நீ உடஞ்சி போயிட்ட. நானும் உன்னை கேலி பண்ணிட்டேன். சாரி. நான் இப்போ உன்னையும் சரி பண்ணிடுறேன். இங்கே எல்லாரும் மாறிட்டாங்களே. எல்லாம் இந்த கேண்டில் வந்த நேரம் தான். கரெக்டுப்பா. கேண்டில், இப்போ உன்னோட நோக்கம் என்னன்னு எனக்கு ரொம்ப புரியுது. சொல்லு பாட்ரி. எல்லாரையும் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிற ஒளி நீ தான். எங்களோட நோக்கத்தையும் கடவுள் நம்ம மேலே வச்சிருக்க அன்பையும் எங்கள் எல்லாருக்கும் புரிய வச்சிட்ட. உனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இப்போ பாரு, நாங்கள் எல்லாரும் மாறிட்டோம்.
Jesus is the reason for the season. இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான கிறிஸ்மஸா மாறிடுச்சு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமே. Joy to the world, the Lord is come. Let earth receive her King. Let every heart prepare him room. And heaven and nature sing, and heaven and nature sing, and heaven and nature sing. He rules the world with truth and grace, and makes the nations grow. The glories of his righteousness, and wonders of his love, and wonders of his love, and wonders of his love. Thank you. வித்தியாசமான குறுநாடகத்தை நடித்து காட்டிய மாணவர்களுக்கு நன்றி. கிறிஸ்துமஸ் காலத்திலே பயன்படுத்துகின்ற அத்தனை காரியங்களிலும் ஒளி வீசவில்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை இருளில் இருக்கிற மக்களை ஆண்டவரிடத்திலே வழி நடத்தாது. எனவே நாம் பயன்படுத்துகின்ற அத்தனையிலும் ஆண்டவருடைய ஒளியை வீச ஆயத்தப்படும்.
ராதா ராதா முன்னடை காட்சி. தூய தோமா ஆலய ஓய்வு நாள் பள்ளி வழங்கும் முன்னடை காட்சி. கடந்த ஆண்டு ஆன்லைனில் மட்டுமே கண்டுகளித்த காட்சி இன்று நேரில் காண வழிநடத்தி வந்த எம்பிரான் இயேசுபிரானுக்கு தாழ்ந்து வீழ்ந்து பணிந்து நன்றி பாராட்டுகின்றோம். இன்று நோக்கும் திசைதோறும் அவலம், உருமாறி அச்சுறுத்தும் கொள்ளை நோய்கள். நோக்கும் திசைதோறும் அவலம், உருமாறி அச்சுறுத்தும் கொள்ளை நோய்கள், பயங்கரவாதங்கள், கொலை வெறிகள், பணம் பயன்படா பரிதாப நிலைகள். ஏன் 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 கேள்வி கணைகளோடு அலறி மோதும் அறிவு ஜீவிகள். கேள்வி கணைகளோடு அலறி மோதும் அறிவு ஜீவிகள். உயர்ந்து விட்டோம் என்று உயர பறந்த நாடுகள் திக்கு தெரியா காட்டில் திகைக்கும் தடுமாற்றங்கள். உயர்ந்து விட்டோம் என்று உயர பறந்த நாடுகள் திக்கு தெரியா காட்டில் திகைக்கும் தடுமாற்றங்கள். இன்னோதன்ன சுழல் காற்றில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு அமைதியளிக்க நற்செய்தியாக வந்ததுதான் இயேசுபிரானின் பிறப்பு. இன்னோதன்ன சுழல் காற்றில் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு அமைதியளிக்க நற்செய்தியாக வந்ததுதான் இயேசுபிரானின் பிறப்பு. இன்றைய முன்னணி காட்சி பறைசாற்ற மிகழ்கின்ற ஒரு உண்மை. இயேசுபிரானின் அடியவராக தன்னை முழுமனையும் அர்ப்பணித்த பவுல் அடியாரின் அனுபவ வெளிப்பாடு. ஆம், இன்றைய முன்னணி காட்சி பறைசாற்ற முயல்கின்ற ஒரு உண்மை. இயேசுபிரானின் அடியவராக தன்னை முழுமையும் அர்ப்பணித்த பவுல் அடியாரின் அனுபவ வெளிப்பாடு. மாம்சத்தின்படி வாழ்ந்தாலும் நாங்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி வாழ்ந்தாலும் நாங்கள் மாம்சத்திற்கு உரியவர்கள் அல்ல. எங்கள் போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகின்றன. அதுவே தேவபலன். 2 கொரிந்தியர் 10:3-5 மாம்ச சிந்தை மயக்கும், அறிவு இழக்கும், அல்லல் உறும். ஆவியின் சிந்தை மணக்கும், உயிர்ப்பிக்கும், இன்புறும். மாம்ச சிந்தை மயக்கும், அறிவு இழக்கும், அல்லல் உறும். ஆவியின் சிந்தை மணக்கும், உயிர்ப்பிக்கும், இன்புறும். எங்கள் போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கும். ஆம், எங்கள் போராயுதங்கள் அரண்களை நிர்மூலமாக்கும். ஆவியின் பட்டயமே எங்கள் ஆயுதம் என்று கூறும் பவுல் அடியாரின் சிந்தனையை ஏற்றி கூறும், போற்றி கூறும் பாத்திரங்களே மேடையில் இடம்பெற்றுள்ளன. பவுல் அடியாரின் ஆவியின் பட்டயம் எங்கள் ஆயுதம் என்று சொல்லும் காரியமே இந்த பாத்திரங்கள் சொல்லுகின்ற பாத்திரங்களே மேடையில் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் வாயிலாகவே ஆவிக்குரிய போராயுதம் அவர்கள் அரண்களை நிர்மூலமாக்கியதை கேட்போமா? அவர்கள் வாயிலாகவே ஆவிக்குரிய போராயுதம் அவர்கள் அரண்களை நிர்மூலமாக்கியதை கேட்போமே. இதோ வருகிறார் மரியாள். தேவதூதன் கூறிய செய்தி என்னை நடுங்க வைத்தது. பயம் வந்தது. இது எப்படி ஆகும்? கேள்வி எழுந்தது. தேவனால் கூடும் என்ற செய்தி என் சந்தேக கோட்டையை, பயத்தின் கோட்டையை தகர்த்து எறிந்தது. ஆம், தேவனால் கூடும் என்ற செய்தி என் சந்தேக கோட்டையை, பயத்தின் கோட்டையை தகர்த்து எறிந்தது. என்னுள் எழுந்த என்னை நிர்மூலமாக்க நினைத்த பயம், சந்தேகம் ஆகிய கோட்டைகளை தவிடுபொடியாக்கியது. தேவ பலனாகிய போராயுதம் அதுவே என்னை பலப்படுத்தினது. தேவ பலனாகிய போராயுதம் அதுவே என்னை பலப்படுத்தினது. ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்து விட்டேன். இன்று உலகத்தார் அனைவராலும் போற்றப்படும் தாயாக தலை நிமிர்ந்து நிற்கிறேன். தாயாக தலை நிமிர்ந்து நிற்கிறேன். பேராயுதமாகிய தேவ பலன் என்னுள் ஊற்றப்பட்டதே காரணம். பேராயுதமாகிய தேவ பலன் என்னுள் ஊற்றப்பட்டதே காரணம். ஜென்ம சுவாப மனித தன்மையை அழிக்க வல்ல பேராயுதத்தை பெற்று வாழ உங்களை வாழ்த்துகிறேன். வருகிறார் யோசேப்பு. நான் தான் யோசேப்பு. 1000 கனவுகளோடு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணின் கரம் பிடித்து வாழ எண்ணி பூரிப்படைந்திருந்த வேளை வந்தது அதிர்ச்சியான செய்தி. தடுமாறிவிட்டேன். நான் நீதிமானாக இருந்ததால் ரகசியமாக அவளை, மரியாளை தள்ளிவிட தீர்மானித்தேன். பரிசுத்த ஆவியினால் உண்டான தேவகுமாரன்
மரியாளின் கர்ப்பத்தில் என்ற செய்தி கேட்டேன். பரிசுத்த ஆவியினால் உண்டான தேவகுமாரன் மரியாளின் கர்ப்பத்தில் என்ற செய்தி கேட்டேன். ஜென்ம சோபாவ மனிதனுள் எழும் அகங்காரம், தள்ளிவிட நினைத்தல், நீதிமானாக என்னையே கருதி கொண்ட சுயநல போக்கு அனைத்தையும் உடைத்து போட்டேன். தேவ பலனால் மரியாள் கரம் பிடித்து அர்ப்பணித்தேன். தேவ பலனால் மரியாள் கரம் பிடித்து அர்ப்பணித்தேன். தேவகுமாரன் வெளியிருந்தேன். தேவ பலன் என்னுள் பூச்சப்பட்டு உள்ளாம் மனிதன் பலன் பெற்றிராவிட்டால் இன்று இயேசுபிரானின் தந்தை என்ற பேச்சுக்கு உரியவனாகி இருப்பேனா? இன்று இயேசுபிரானின் தந்தை என்ற பெரும் பேச்சுக்கு உரியவனாகி இருப்பேனா? அன்பு மனுக்குலமே, சிந்திப்பீர். தவறான சிந்தனை ஓட்டத்தை முறியடிக்க ஏங்குவீர் ஆவியின் பட்டயத்தை. தவறான சிந்தனை ஓட்டத்தை முறியடிக்க ஆவியின் பட்டயத்தை. தூயரின் பணிபுரியும் தூதுவர்கள் இதோ. ஆண்டவர் பணி செய்யும் அடியவர்கள் நாங்கள். ஆண்டவர் பணி செய்யும் அடியவர்கள் நாங்கள். கொண்டால் வீழ்வோம் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். பெருமை கொண்டால் வீழ்வோம் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். எங்களில் பலர் படைத்தவரை விட உயர நினைத்ததால் தள்ளப்பட்டனர் என்பது உங்களுக்கும் தெரியும். பாரடைஸ் லாஸ்ட் படித்தவர்கள் அல்லவா உங்களில் பலரும். எம்பிரான் பணி செய்து அவரிடம் ஏவல்களை நிறைவேற்றி அவர் அருகே நின்று துதித்து துதித்து மகிழ்வதால் பெரும் பெரும் பலன் எங்களுக்கு அரண். மாம்ச அறங்கள், அதாவது மாம்ச கிரியைகளை நிர்மூலமாக்கும் தேவ பலன் உங்களுக்கும் வேண்டுமா? அவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை கிட்டும். வந்துவிட்டனர் மேய்ப்பர். கார் இருளும் குளிருமே எங்கள் வாழ்வாதாரங்கள். மேய்க்கும் தொழிலே எங்கள் மேன்மை. மேய்க்கும் தொழிலே எங்கள் மேன்மை. இருளில் இருந்த எங்கள் மேல் வீசிய ஒளி தந்த அதிர்ச்சி பயத்தை உண்டாக்கியது. பயப்படாதீர்கள் என்ற நல்ல செய்தி சொன்ன தூதுவனின் குரல் கேட்டு பயப்படாதீர்கள் என்ற நல்ல செய்தி சொன்ன தூதுவனின் குரல் கேட்டு எங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த பாலகனை தரிசித்தோம். எங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்த பாலகனை தரிசித்தோம். இருளிலே வாழ்ந்த நாங்கள் பயமும் இருளும் எங்கள் வாழ்விலிருந்து அகற்றப்பட நல்ல செய்தியாம் இயேசுவை அறிவிக்க புறப்பட்டு விட்டோம். நல்ல செய்தியாம் இயேசுவை அறிவிக்க புறப்பட்டு விட்டோம். நீங்கள் இயேசுபாலனை வருடந்தோறும் முன்னணியில் பார்க்கிறீர்கள். இருளில் இருக்கும் மக்களை ஒளிக்குள் நடத்திட தேவபலன் இன்னும் பெறவில்லையா? இருளில் இருக்கும் மக்களை ஒளிக்குள் நடத்திட தேவபலன் இன்னும் பெறவில்லையா? இன்றைய பெற்று மாம்சக்கோட்டையை தகர்க்கும் தேவபலனை பறைசாற்றுங்கள். மாம்சக்கோட்டையை தகர்க்கும் தேவபலனை பறைசாற்றுங்கள். நட்சத்திரம். நாம் ஒரு விந்தை நட்சத்திரம். 4வது நாள் இறை வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட நான் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவரை அடையாளம் காட்டும் விந்தை நட்சத்திரம். வான சாஸ்திரிகள் என்னை பகலில் கண்டார்களா இரவில் கண்டார்களா எனக்கு தெரியாது. பகலில் சூரிய ஒளியில் உங்கள் கண்களுக்கெல்லாம் நான் மறைக்கப்பட்டிருந்தாலும் வான சாஸ்திரிகளுக்கு வெளிப்பட்டிருக்கலாம். எப்படியாவது இருந்துவிட்டு போகட்டும். வழி தடுமாறி விட்டார்களே அறிவில் சிறந்தவர்கள். அறிவில் சிறந்தவர்கள் வழி தடுமாறி விட்டார்கள். வழிநடத்தும் வல்ல தேவனின் படைப்பல்லவா நான். வேகமாக விண்ணில் பயணித்து ஏரோது ராஜாவின் அரண்மனை விட்டு அன்னார் சாஸ்திரியில் வெளிவந்ததும் வெளிப்பட்டு விட்டேன் அவர்கள் முன். என்னை கண்டனர், களி கூர்ந்தனர். சரியான பாதையில் நடத்தி இயேசுபாலனை காண உதவினேன். அடையாளம் காட்டும் நபராக மட்டுமல்ல, சரியாக அடியெடுத்து வைக்கவும் உதவினேன். அடையாளம் காட்டும் நபராக மட்டுமல்ல, சரியாக அடியெடுத்து வைக்கவும் உதவிடுவேன். ஆவிக்குரிய வாழ்வு வாழ்ந்தால் இது எளிதென்றோ? இதோ சாஸ்திரி. விந்தை நட்சத்திரம், விண்ணக வேந்தன், மன்னகம் பிறந்த நற்செய்தியை வெளிப்படுத்த விரைந்து வந்தோம். விந்தை நட்சத்திரம், விண்ணக வேந்தன், மன்னகம் பிறந்த நற்செய்தியை வெளிப்படுத்த விரைந்து வந்தோம். தன்னறிவு பிதற்ற தடுமாற்றம் அடைந்து தடம் பிறந்தோம்.
தன்னறிவு பிதற்ற தடுமாற்றம் அடைந்து தடம் பிறந்தோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்ற கேள்விக்கணையோடு புகுந்தோம் ஏரோது ராஜாவின் அரண்மனையில். யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்ற கேள்விக்கணையோடு புகுந்தோம் ஏரோது அரண்மனையில். ராஜாவை கலங்க வைத்து யாம் பதிலுடன் கலங்காமல் வெளியேறினோம். ராஜாவை கலங்க வைத்து யாம் பதிலுடன் தயங்காமல் வெளியேறினோம். நட்சத்திரம் கண்டோம் விரைந்தோம் பெத்லகேமுக்கு. நட்சத்திரம் கண்டோம் விரைந்தோம் பெத்லகேமுக்கு. மன்னவனை எமை மீட்க வந்த மன்னவனை முன்னணையில் கண்டோம் பரிசுகள் நல்கினோம். மன்னவனை எமை மீட்க வந்த மன்னவனை முன்னணையில் கண்டோம் பரிசுகள் நல்கினோம். உலக ஞானம் உலக அறிவு ஒன்றுக்கும் உதவாது. எங்களை பெருமைப்படுத்திய அரண்கள் அறியாமை மாம்ச சிந்தை அனைத்தும் தேவபலனால் தகர்க்கப்பட்டன. எங்களை பெருமைப்படுத்திய அரண்கள் அறியாமை மாம்ச சிந்தை அனைத்தும் தேவபலனால் தகர்க்கப்பட்டன. இல்லையெனில் பெத்லகேமின் பாலனை தரிசித்திருப்போமா? ஏரோது ராஜாவை மீண்டும் சந்திப்பதை தவிர்த்திருப்போமா? இல்லையெனில் பெத்லகேம் பாலனை தரிசித்திருப்போமா? ஏரோது ராஜாவை மீண்டும் சந்திப்பதை தவிர்த்திருப்போமா? இறைவார்த்தைக்கு காத்திராமல் செயல்பட்ட அவசரம் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் கொலைக்கு காரணமாகி விட்டதே. இறைவார்த்தைக்கு காத்திராமல் செயல்பட்ட அவசரம் 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் கொலைக்கு காரணமாகி விட்டதே. ஐயோ, எங்கள் அறிவின செயல் உங்களுக்கு பாடமாக அமையட்டும். அவசரப்படாதீர், அமைதியாய் அவர் பாதம் அமர்ந்து அவர் வார்த்தையை அறிந்து செயல்படுவீர். முன்னடை காட்சியில் இடம்பெற்றோர் சாட்சி பகர கேட்டோம். முன்னடை காட்சியில் இடம்பெற்றோர் சாட்சி பகர கேட்டோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகியம். நித்திய குடியிருப்பை பெற்றுக்கொள்ள ஓடும் ஓட்டமே இப்பூலகில் நம் பரதேசி வாழ்க்கை. நித்திய குடியிருப்பை பெற்றுக்கொள்ள ஓடும் ஓட்டமே இப்பூவுலகில் நம் பரதேசி வாழ்க்கை. பதவி, பணம், செல்வாக்கு, பெருமை, கோபம், பிறரை இழிவுபடுத்துதல், ஏளனம் செய்தல் அனைத்திற்கும் அதிகார வர்க்கத்தினராக அடுத்தவரை துச்சமாக மதிக்கும் சில்லறை குணத்தை விட்டுவிட முடியாமல் தவிக்கும் அனைவருக்கும் இயேசு பிரானின் பிறப்பு அறைகூவல் விடுகிறது. அடுத்தவரை துச்சமாக மதிக்கும் சில்லறை குணத்தை விட்டுவிட முடியாமல் தவிக்கும் அனைவருக்கும் இயேசு பிரானின் பிறப்பு அறைகூவல் விடுகிறது. ஜனத்தின் பாவத்திலிருந்து ரட்சிக்க வல்லவர் இவர் மட்டுமே. இவர் சித்திர பசுத்த ரத்தத்தில் மூழ்கி விடுதலை பெற ஆயத்தமா? இவர் சிந்தின பசுத்த ரத்தத்தில் மூழ்கி விடுதலை பெற ஆயத்தமா? இன்றே விடமுடிய அரண்களை, கிறிஸ்தவ வாழ்வை அலங்கோலமாக்கும் அசிங்கங்களை தகர்த்தெறிய இயேசுவிரார் அனுப்பியுள்ள ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்தவ வாழ்வை அலங்கோலமாக்கும் அசிங்கங்களை தகர்த்து எறிய இயேசுவிரார் அனுப்பியுள்ள ஆவியின் பலனை பெற்றுக்கொள்வோம். ஆவியின் பட்டயம் கொண்டு இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆவியின் பட்டயம் கொண்டு இந்தியாவை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நன்றி.
பரிசளிப்பு, ஊக்கமும் ஆக்கமும் இணைந்து செயல்படுவன. குழந்தைகளை உற்சாகப்படுத்த, சிறுவர்களை வழிநடத்தும் ஆசிரியர்களை பெருமைப்படுத்த, ஆசிரியர்களை ஊக்குவிக்கும் சபை போதங்களை கனப்படுத்த இது ஒரு நல்ல வேலை. ஓய்வு நாள் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் உற்சாகப்படுத்தும் செயலர், சபை மூப்பர்கள், சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி உரித்தாகட்டும். நம் சபையில் பணியாற்றி பிறர்களுக்கு மாறி சென்ற குருமார், உதவி குருமார் அனைவரின் ஆக்கப்பூர்வமான செயல்களை நினைத்து பார்த்து நன்றி நவிழ்கின்றோம். தற்சமயம் புதிதாக வந்திருக்கும் ஆயர், நல்ல ஆயர், சிவந்திபுரத்தில் பணியாற்றிய காலத்தில் ஐயா அவர்களை பற்றி கூறப்பட்ட நற்காரியம் இன்றும் என் நினைவில் இடம்பெற்றுள்ளது. எந்நேரம் அழைத்தாலும், எச்சூழலில் அழைப்பு விடுத்தாலும் ஓடி சென்று ஜெபித்து உதவி செய்வதில் வல்லவர் இந்த ஐயா. அதனால்தான் என்னவோ அவர் தம் பெற்றோர் இவருக்கு ஜபராஜ் என்ற பெயர் சூட்டினாரோ என்னவோ. சிறுவர் ஊழியத்திலும் குருவாக இருந்து ஆற்றிய பணிகள் ஏராளம். மிஷனரி பணி, போதக பணி, உதவி பணி என அனைத்து பணிகளையும் உற்சாகமாக செய்து சபை இன்னும் வளர உதவுவார்கள் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவர் தாமே அன்னாருக்கு நற்சுகம் பலன் கொடுத்து நல்ல பணியாற்ற நல் உள்ளத்தோடு வாழ்த்தி வரவேற்று இச்சிறிய பரிசினை அன்புடன் ஏற்று பிறர்க்கும் வழங்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா, சிறுவர்களை இப்பொழுது பரிசு வாங்கும்படி அழைக்கின்றோம். தயவு கூர்ந்து எல்லாரும் இருந்து போகும்படி கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்களைப் போல மாறாவிட்டால் பரலோகம் செல்ல முடியாது. ஆண்டவரின் அருள் வாக்கு இது. சிறுவர் மத்தியில் பணிபுரிவது எங்களை எல்லாம் பரலோகத்திற்கு வழி நடத்துகின்றது. இவர்களின் அன்பு, சிரிப்பு எம்மனோரை ஆறுதல் படுத்துகிறது. இவர்களின் முகம் கண்டால் எங்கள் முகத்தில் சிரிப்பு வருகிறது. நர்சரி ஆண்டின் ஜெர்ஷியா, சின்ன பிள்ளைகளை கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாம். ஆண்ட்ரியல் பிளஸன், ஆட்வின் சாம், ஏமி தெபோரா, கெய்ட்லின், கிறிஸ்டினா, டேனிஷ் இம்மானுவேல், டேனிஷ் இம்மானுவேல், கிப்சன் ஆடம், இனிகோ இமரல்டு, ஜானிஸ் ரெனிட்டா, ஜெஃபினா, ஜெனிஃபர், ஜெனிஷா, ஜஸ்லின் ஹானா, ஜஸ்லின் பீட்டர், ஜோகன் சாமுவேல், ஜோஸ்லின் ரெபேக்கா, கென்னத் ஜெஃபர்சன், ரியா ஆட்லின், கென்னத் போ, ரியா ஆட்லின், ரிச்சர்ட் சாமுவேல், சாம் மார்க்கஸ், ஸ்டெஃபானிக் ஏஞ்சலின். உனக்கு வரல பிகினர் நீயா? பிகினர் அபிகாயில், பிகினர் அபிகாயில், ஆஷ்லின், எடித், இமாக்குலேட் இவாஞ்சலின், ஜெனிலா, ஜோயல் பால், மிச்சேலி அபிகாயில்,
ரியா செலின், ஃபெலிக்ஸ் ஜபஸ், ஜேம்ஸ், ஜோஷின், ஜோஷ்னா, ஜோனிட்டா, நிக்சன், ரூஃபஸ், ஸ்துதி, ஜடிஷா, வெஸ்டர்ன், ஆல்டன் ஜெய்ரஸ், டால்பின் ஜான், ஜபஸ், ஜோ ஜெனிஷ், ஜெஸ்விட்டா மிராக்லின், கெவின் கேப்ரியல், சைமன் மோசஸ், வில்லியம் ஃப்ரெட்ரிக். Primary boys: Abhishek Joshua, Abraham, Adriel, Alman Jerufus, Augustine, Austin, Jerindeva Samuel, Jeshuran Samuel, Melkin, Berwin Joel, Ruben, Siju, Wesley, Vibin, Vinoshan. Primary guides: Glarin Augusta, Daphne Angel, Dayanita Anugraha, Grace, Jermija, Jessie, Jacinta Rose, Jonah Mercy, Mercila Maria Singh, Magdalene, Risha Kathy, Rose, Simita, Shara Jarish, Sherin, Stefina Princi. Junior boys: Braden, Brazil, Bryce Sherwin, Festus, Hannah Cable, Joshan, Judson, Melvin Raj, Sachin, Gladwin Sam, Jasper Sam, Jebin Sundar, Jaron, Kevin Joshua, Renixon, Sam Thomas, Sharon Kish. Junior girls: Brighty, Chris Angel, Ivana Daryl, Jacksina, Janisha, Miraklin, Ria, Jeffisha Carlin, Jelina, Jersha Palin, Josephine Rihanna, Karen Joshua, Sherin Kingsley, Trifina, Trinita. Junior girls: Bedisha Salome, Daphna Annie, Esther Hannah, Fanny Lois, Harshini, Janisha, Jessie Ferrell, Jutti Tinu, Livia. Inter boys: Abhishek Lillian, Darshan, Jeffrey Isaac, Jasmine, Jordan David. Inter girls: Angel Jabisha, Heba Adelia, Jenny Ringley, Jeffy Catherine,
ஜெனிஃபர் ஜாஸ்பர், ஜெர்லின் ஸ்வீட்டி, பிரின்சஸ் ரெபேக்கா, பிளஸ்ஸி, மார்சி ஜாஸ்பர், ஜெனிஃபர் ஹோசன்னா. யாருக்கு சபை ஊழியர் திரு தியாகராஜன் நல் நடத்தை, நல் அனுபவ முதிர்ச்சி, இன்னொரு நற்பண்புகளால் நிறைவான ஊழியத்தை செய்து வருகின்றவர்கள் நம் உபதேசியார் அவர்கள். நேரத்தையும் காலத்தையும் அர்ப்பணித்து செயல்படும் உண்மை மனிதர். இவர்கள் ஊழியம் சிறக்க வேண்டும் என வாழ்த்தி இப்பரிசிலை வழங்குகின்றோம். சபை ஊழியர் ஜேம்ஸ் நம்முடைய அருமை ஐயரம்மா திருமதி எழில் ஜெபராஜ். எளிமை இனிமை எங்கள் சாராட்டக்கர் கல்லூரி உருவாக்கிய அருமை ஐயரம்மா அவர்களை வாழ்த்தி இந்த பரிசிலை வழங்குவதில் பெருமைப்படுகின்றோம். திருமதி அன்னத்தாய் தியாகராஜன் எளிமை இனிமை நேர்மை என்னோடு பணிபுரிந்த அன்பு ஆசிரியர். எந்த வேளையில் எந்த உதவி வேண்டுமானாலும் கேட்கச் சொல்லும் அருமையான என்னுடைய சகோதரி அவர்களை வரவேற்று இந்த பரிசிலை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். எல்லாரும் கொஞ்சம் கைத்தட்டலாமே. இப்பொழுது எங்கள் ஆசிரியர்களுக்கு பரிசு வழங்குகின்றோம். குழந்தைகளின் உணர்வு புரிந்து உணவு ஊட்டும் ஆன்ம உணவு ஊட்டும் அருமை சகோதரிகள் எம் ஆசிரியர். குழந்தைகளின் உணர்வு புரிந்து உணவு ஊட்டும் ஆன்ம உணவு ஊட்டும் அருமை சகோதரிகள் எம் ஆசிரியர். பயிற்றுவிப்பதில் சளைக்காதவர்கள். அமலேக்கியருடன் நடந்த போரின் வெற்றிக்கு மோசேயின் கரம் தாங்கிய ஆரோன் ஊர் இவர்களை போன்று அமலேக்கியருடன் நடந்த போரின் வெற்றிக்கு மோசேயின் கரம் தாங்கிய ஆரோன் ஊர் இவர்களை போன்று எனக்கு உறுதுணையாக நின்று தோள் கொடுக்கும் தோழியர் இவர்கள். இவர்களால் தான் ஓய்வு நாள் பள்ளி வெற்றி நடை போடுகிறது. இவர்களும் அருமை மாணவர்களும் ஊன்றுகோலாக இல்லாவிட்டால் இங்கு என்னால் நின்று இருக்க முடியாது. அவர்களை வாழ்த்தி பரிசிலை பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிஸ்ஸஸ் ஜெபமலர், மிஸ்ஸஸ் ஜஸ்டினா, மிஸ்ஸஸ் பாக்கியசீலி, பாக்கியசீலி வரல, எஸ்தர், மிஸ்ஸஸ் ஜான்சி, மிஸ்ஸஸ் ரூபி விஜய், மிஸ்ஸஸ் ராதா, மிஸ்ஸஸ் ரத்னா, மிஸ்ஸஸ் ராதா, மிஸ்ஸஸ் பிரீத்தி ஸ்டான்லி, மிஸ்ஸஸ் விஜய் ஆடம், மிஸ்ஸஸ் இனோலியா மைக்கேல், மிஸ்ஸஸ் பிரிசில்லா, மிஸ் ஜெய்ரூபி, டாக்டர் மிஸ் ஜெய்ரூபி, மிஸ்ஸஸ் அனிதா கிங்ஸ்லி, மிஸ்ஸஸ் ஹெலன் ஏஞ்சலினா, டாக்டர் மிஸ்ஸஸ் டாஃப்டி வில்லியம்ஸ், மிஸ்ஸஸ் ஷீலா தங்கதுரை. மிஸ்ஸஸ் அகஸ்டா ராஜகுமார், புன்முகத்துடன் பணிபுரியும் நல் மூவர். ஆண்டவன் ஆலயத்தில் பணிபுரிகின்ற தேவீர் ஆண்டவன் விரும்பும் ஆலயமாக திகழ்ந்து நடமாடும் ஆலயங்களை உருவாக்க வாழ்த்துகின்றோம். ஆலய பணிபுரியாளர் மூவரும் வந்து பரிசுகளை பெறும்படி அன்போடு கேட்கிறோம்.
பெனடிக்ட் 3 சகோதரர்களையும் மிக அன்போடு அழைக்கின்றேன். பரிசு வழங்கி நம்மை மகிழ்ச்சிப்படுத்தி ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம். முடிவு ஜெபம் வாழ்த்துரை ஐயா வழங்குவார். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். விசேஷமாக நம்முடைய ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் நம்ம ஒரு கிளாப் பண்ணி நன்றி சொல்லுவோமா? நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நன்றாக வேதத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் ஞாயிறு பாடசாலையை மிக திறமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். விசேஷமாக நம்முடைய திருமதி அகஸ்டா அவர்களும் இந்த ஊழியத்தில் மிகவும் தன்னை அர்ப்பணித்து செயல்படுகிறதை நம்ம எல்லாரும் நன்றாக அறிவோம். தொடர்ந்து இந்த ஆசிரியர்களோடு கூட இணைந்து நாமும் பிள்ளைகளை அனுப்பி வைப்போம். இன்னும் அனுப்பாத பெற்றோரையும் நாம் உற்சாகப்படுத்தி இந்த ஞாயிறு பாடசாலைகளை கலந்து கொள்ள செய்வோம். அப்பொழுது பிள்ளைகள் ஆண்டவரை அறிகிற அறிவுக்குள்ளாக நடத்தப்படுவார்கள். நீங்களும் வீட்டிலே பிள்ளைகளை வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வழி நடத்தும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். பிள்ளையானவன் நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய தூய தோமா ஆலயத்தின் ஞாயிறு பாடசாலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதிலே பணி செய்கிற அன்பு ஆசிரியர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனை பிள்ளைகளை அனுப்பி வைத்து உற்சாகப்படுத்தி இந்த நாளிலே கொண்டு வந்த அன்பு பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். தகப்பனை இந்த நிகழ்விலே பங்கு கொண்ட அருமையான பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே தருகிறோம். நீர் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு ஆசீர்வதிக்கிற அன்பு கரம் அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஞாயிறு பாடசாலை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், இதில் பிள்ளைகள் வேதத்தை கற்றுக்கொள்ளும் போது அவருடைய எதிர்காலத்திற்கு தேவையான அத்தனையும் இந்த சிறு வயதிலேயே கற்றுக்கொள்ள உதவி செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்வினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், பிள்ளைகள் எல்லாரும் சிறப்பாய் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று செயல்படவும் உதவி செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி தாரும். வருகிற இந்த பண்டிகை நாட்களினுடைய மகிழ்ச்சியினாலும் எங்களை நிரப்பி ஆசீர்வதித்திருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். அனைவருக்கும் நன்றி. பிஎஸ்எஸ்டும் ஒழுங்கு செய்த அன்பு பிள்ளைகளுக்கும் நன்றி சொல்லுகிறேன். ராபின் ஆடியோ